நம்ம வீட்டுக்கு மத்த வீட்ல இருந்து ஒரு நாய் வருது. நான் விருப்பமில்ல அந்த நாய் என் வீட்டுக்கு வர்றது நான் விருப்பமில்ல. ஒரு கல் எடுத்து நல்ல ஒரு அடி அடிப்பேன். அடிச்சா என்ன பண்ணுவீங்க? அந்த நாய் மேல அந்த கல்லு பட்டதும், ரொம்ப சந்தோஷமா கத்திக்கிட்டு ஓடிற போது, அடிச்சுட்டேன். நல்ல ஒரு அடி விழுந்துச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி, சரி அப்படின்னு சந்தோஷப்படுவேன். ம மறுநாள் நம்ம ரோட்ல போய்க்கிட்டு இருக்கிறபோது, அந்த நாய் கீழ உட்கார்ந்திருக்குது, கால் உடைஞ்சு போய். அத பார்த்து ஒரு ஆளுக்கு துக்கம் வரலாம். ஐயோ! நான் நேத்து அடிச்சுட்டேனே! அதனால தான் இப்ப இந்த நாயோட கால் இல்லாம போயிடுச்சு. கால் உடைஞ்சு கிடக்குது அப்படின்னு நானும் வருத்தப்படலாம். ஒரு 10 நாள், ஒரு 5 நாள் இல்ல நம்ம ஒரு 2, 3 வருஷம் போனதுக்கு அப்புறம் நாங்க பார்க்குறோம், அந்த நாய்க்கு கால் உடைஞ்சனால, மத்த நாய்கள் வந்து அந்த நாய கடிச்சு, கா காயம் பட்டி, சாப்பாடு முடியாம சாப்பிடுறதுக்கும் முடியாம கீழ விழுந்து, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நாய் இறந்து போகுது. நம்ம அதையெல்லாம் காண்றோம். அப்ப எல்லாம் பாருங்க, ஐயோ! நான் கல்லுல அடிச்சனால தானே இதெல்லாம் நடந்தது. அப்படின்னு ஒரு வருத்தம் வரும் மனசுக்கு. அந்த புத்தர் பகவான் போதிக்கிறாரு, என்னமாவது பாவங்கள் யாராவது பண்ணாங்கன்னா, அந்த பாவத்தினால இத சோச்சத்தி இப்பயும் சோகப்படுவாங்க, துக்கப்படுவாங்க அப்படின்னு புத்தர் பகவான் உலகத்துக்கு போதிக்கிறார். அந்த துக்கம் தான் இந்த துக்கம். அப்பொழுதும் அவரு சந்தோஷப்படுவாராம். நான் அடிச்சுட்டேன், இப்ப செத்து போச்சு, இனிமே என் வீட்டுக்கு வராது அப்படின்னு சந்தோஷப்படலாம். சரி, இப்பவும் சந்தோஷப்படலாம். ஆனா, அந்த செஞ்ச பாவத்துக்கு தகுதான தண்டனை என் பின்னாலே சுத்தி சுத்தி வரும். அதுதான் இந்த தர்ம காரணத்துல சொல்ற முக்கியமான காரணம். செஞ்ச பாவத்துக்கு தண்டனை என் பின்னால சுத்தி சுத்தி வரும். எப்பயாவது அந்த தண்டனை எனக்கு கொடுக்கும். நான் அத அனுபவிச்சே ஆகணும். எதுனாலயும் நான் செஞ்ச பாவத்துல இருந்து தப்பிச்சு போக முடியாது. எப்பயாவது அதுக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். புத்தர் பகவான் யாருனாலயும் இந்த கர்மத்தில இருந்து தப்பிச்சு போக முடியாது. கண்டிப்பாக இந்த தர்மத்துக்கு அவர் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு புத்தர் பகவான் உலகத்துக்கு போதிக்கிறார். அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்துல வாழ்ற போது அந்த நாய்க்கு அடிச்சனால, அந்த நாய்க்கு அடிச்சதுனால எனக்கு சேர்த்து வச்சுக்கிட்ட கர்மம் என் பின்னாலே சுத்தி வந்து எனக்கு தண்டனை கொடுக்கும். தண்டனை வாங்குற போது எனக்கு நோய்கள் வரும். இல்ல என்னோட காலே உடைஞ்சு போகும். கால் உடைஞ்சு போகுது. அப்புறம் நான் நினைப்பேன், ஐயோ! அந்த நாய்க்கு அன்னைக்கு அடிச்சேன். அதனால தான் அந்த நாயோட கால் உடைஞ்சு போச்சு. நான் அத பார்த்து சந்தோஷப்பட்டேன். இப்ப என்னோட கால் உடைஞ்சு போச்சு. அன்னைக்கு அடிச்சனால தான் எனக்கு இப்ப தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைப்பேன். பாருங்க. அப்ப சோகப்படுவீங்க. அப்ப துக்கப்படுவீங்க, வருத்தப்படுவீங்க. அதுதான் தர்மம். அப்படின்னா புத்தர் பகவான் போதிக்கிறாரு, அதே மாதிரி அவர் அதனால கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு அவர் இறந்து போய் இன்னொரு இடத்துல எங்கேயாவது பிறக்கிறார். ஒரு மனிதனாவே பிறக்கலாம். மனிதனா பிறக்கிற போது கால் இல்லாம பிறக்குறாங்க. கால் இல்லாம பிறந்தது அப்புறம் அவரு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வெட்கப்படுவாங்க. ரோட்ல போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸ்கள கூட இருக்க முடியாது. ஒரு வாழ்க்கை சந்தோஷமா இருக்க முடியாது. பணம் இல்ல, வேலை இல்ல. இது எல்லாமே இல்லாம கஷ்டப்படுவாங்க. ஏன் என் கால் இல்லாதனால. அப்படின்னா, அப்ப நம்ம எல்லாரும் கஷ்டப்படுவோம், வேதனைப்படுவோம். அந்த வார்த்தைகள் சொல்லுவோம். என்ன வார்த்தை? ஐயோ! நான் என்ன பாவம் பண்ணேன்?